ஆங்கிலத்துக்கு வந்து எழுத்தை கொடுத்த மொழி, ரோமாபுரிக்கு முன்னாடி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கின மொழி அப்படின்னு கிரேக்க மொழியை சொல்கிறாங்க. கிரேக்க மொழியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிமு 8வது நூற்றாண்டுக்கு முன்னாடி கிரேக்க மொழிக்கு சொந்தமாக எழுத்து கிடையாது. கிரேக்கம்ங்கிற மொழிக்கான எழுத்து எங்கேருந்து பெறப்பட்டதுன்னு பார்க்குறப்போ அவங்க மெய் எழுத்து அப்படிங்கிற மரபை மட்டும் ஃபொனீஷியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கான குறிப்புகள் இருக்குது. ஆனால் உயிர் எழுத்துக்களை எங்கே இருந்து கிரேக்கர்கள் வாங்கினாங்கன்றதுக்கு குறிப்பு கிடையாது. ஆனால் பின்னும் வந்த காலகட்டங்களில் நம்ம வந்து ஒரு மொழியில் வந்து ஒரு எழுத்துக்களை எடுக்கிறாங்கன்னா வெறும் எழுத்தை மட்டும் எடுக்க முடியாது. அந்த எழுத்து கூட சேர்த்து சில இலக்கண விதிகளையும் எடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த எழுத்தை வந்து பயன்படுத்த முடியும். இது எல்லா நாடுகள்லையும் இருக்கக்கூடியதான். இப்போ வந்து நம்ம சில எழுத்துக்களை வந்து வடமொழியிலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அந்த எழுத்து சம்மந்தப்பட்ட சில விதிகளும் நமக்கு தெரியாமலே நம்ம கூட வந்துடும். இப்போது நமக்கு வந்து இந்த கிரேக்க மொழி கூட அப்படி ஏதாவது ஒரு விதிகள் இருக்கா, கிரேக்க மொழியினுடைய உயிரெழுத்துக்கள் சம்மந்தமாக ஏதாவது விதிகள் இருக்கான்னு பார்த்தோம்னாலே கிரேக்க மொழி எந்த மொழியிலிருந்து உயிரெழுத்துக்களை எடுத்துக்கிட்டதுன்னு நமக்கு தெரிய முடியும். நமக்கு அதுக்காக கிரேக்க மொழியை பற்றி நம்ம கற்றுக்க முடியாது. கிரேக்க மொழியினுடைய அந்த எழுத்து முறை இருக்கு இல்லைங்களா, அந்த ஆல்ஃபபெட் அப்படிங்கிற முறையை இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்க ஆங்கிலம் அப்படிங்கிற முறை வச்சுருக்கு. இப்போ ஆங்கில மொழியை வச்சு ஆங்கில மொழியில் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்களை நம்ம ஆய்வு பண்ணோம் அப்படின்னாலே கிரேக்க மொழிக்கு எந்த மொழி வந்து உயிரெழுத்துக்களை கொடுத்தது அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஆங்கிலத்தில் சில சொற்களுக்கு முன்னாடி ஏன்னு போடுவாங்க, சில சொற்களுக்கு முன்னாடி ஆன் போடுவாங்க. எதுக்கு ஏ போடணும், எதுக்கு ஆன் போடணும்னு பார்க்குறப்போ எந்தெந்த சொற்கள் எல்லாம் உயிர் எழுத்துக்களில் ஆரம்பிக்குதோ, அதாவது வவ்வல்ஸில் ஆரம்பிக்குதோ அதுக்கெல்லாம் முன்னாடி ஆன் வரும், பிற சொற்களுக்கு முன்னாடி வந்து ஏ வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் வந்து அவங்க ஒரு விதிவிலக்கு குறிப்பிடுறாங்க. இப்போ யூனிவர்சிட்டி அப்படிங்கிற சொல்லினுடைய முதலாவது எழுத்து யூ தான், ஆனால் ஏ யூனிவர்சிட்டின்னு வருமே தவிர ஆன் யூனிவர்சிட்டின்னு வராது. அதே மாதிரி ஒன் லெக்டு பர்சன் அப்படின்றப்போ அதனுடைய முதலாவது எழுத்து ஓ தான், ஆனால் இந்த இடத்துல முன்னாடி ஆன் வராது, ஏ வரும் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. என்னங்க, உயிரெழுத்துக்கள் முன்னாடி நீங்கள் ஆன் தான் வரும் நீங்கள், ஆனால் இந்த இடத்துல மட்டும் ஏன் வந்து இலக்கணம் மாறுது அப்படின்னு கேட்டால் ஆங்கிலத்தை பேசக்கூடிய மக்களுக்கு ஏன் இலக்கணம் மாறுதுங்கிறத விளக்க முடியலை, இலக்கண ரீதியாக விளக்க முடியலை. அதே மாதிரி ஆங்கிலத்துக்கு அந்த எழுத்துக்களை கொடுத்த கிரேக்கத்தை பேசக்கூடிய மக்களால் விளக்க முடியல. அதே மாதிரி ஆங்கிலத்துக்கான பல்வேறு சொற்களுக்கு வேறு சொற்களை கொடுத்த லத்தீனை பேசக்கூடிய மக்களாலையும் இந்த பிரச்சனையை விளக்க முடியல. ஆனால் தமிழகத்தை சேர்ந்தவர்களால் விளக்க முடியுது. தமிழ்நாட்டில் வந்து எனக்கு ஒரு நண்பன் இருக்காரு, அவருக்கு பேர் கார்த்திகேயன் இமயவரம்பன்னு பேர். அவர் வந்து நிறைய அயல்நாட்டு மாணவர்களுக்கு மொழி பாடங்கள்லாம் எடுக்கிறார். அவர் வந்து பேசிகிட்டு இருக்கப்போ என்கிட்ட யதார்த்தமாக ஒரு விஷயத்த சொன்னார். என்னென்னா, என்னுடைய பள்ளி ஆசிரியர்கிட்ட நான் எங்கெங்கெல்லாம் ஏ வரும் எங்கெங்கெல்லாம் ஆன் வரும்னு ஒரு கேள்வி கேட்டேன் மாப்பிள்ள. அவர் வந்து ஒரு விஷயத்த சொன்னார், நான் இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்துகிறேன், சரியாக வருது அப்படின்னாரு. எப்படிங்க எனக்கும் சொல்லுங்கன்றப்போ என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை வந்து ஆங்கிலத்திலே எழுதக்கூடாது, அந்த வார்த்தையினுடைய உச்சரிப்பை நம்ம வந்து தமிழில் எழுதணும். உதாரணத்துக்கு யூனிவர்சிட்டி அப்படி இருக்குன்னா தமிழில் வந்து யூனிவர்சிட்டின்னு எழுதணும். ஒன் லெக்டு பர்சன்னா ஒன்றுங்கிறத ஒன்றுன்னு நம்ம வந்து ஆங்கிலத்தில் உச்சரிப்பு கிடையாது, அதுக்கு ஒன் அப்படிங்கிறதா உச்சரிப்பு. அப்போது ஒன் லெக்டு பர்சன்னா ஒன் லெக்டு பர்சன் அப்படின்னு தமிழில் எழுதணும். எழுதிட்டு தமிழில் அப்படி எழுதுகிறப்போ அதனுடைய முதலாவது எழுத்து வந்து உயிராக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது சொல்லும் பொழுது நமக்கு வந்து ஒரு உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய வார்த்தை மாதிரி இருந்தாலும் கூட அந்த உச்சரிப்பை அடிப்படையாக கொண்டு எழுதும் பொழுது தான் அது வந்து யூனிவர்சிட்டின்னு இருக்குது, அது வந்து ஒரு உயிர்மை எழுத்துலேருந்து தொடங்குதுன்னு நமக்கு தெரிய வருது. அப்போ நமக்கு வந்து தமிழில் ஒரு விதி இருக்குது, எந்த வார்த்தைகள்லாம் வந்து உயிரில் தொடங்குதோ அங்கெல்லாம் ஓர் போடணும், உயிர் அல்லாத எழுத்துக்களை தொடங்கக்கூடிய வார்த்தைகளுக்கு வந்து ஒரு போடலாம் அப்படின்னு. இன்றைக்கி எல்லாத்துக்கு பின்னாடியும் நம்ம ஒரு தான் போடுறோம், ஆனால் இலக்கணப்படி அது தப்பு. அந்த விதியை எடுத்து பார்க்குறப்போ தமிழர்கள் வந்து எந்த ஒரு விதியை சொன்னாங்களோ அந்த விதி தான் இன்றைக்கி வந்து கிரேக்க மொழியிலையும் இருக்குது, அதே மாதிரி ஆங்கில மொழியிலையும் இருக்குது, இன்றைக்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் இதன் மூலமாக தமிழ் மொழியினுடைய அந்த உயிர் எழுத்துக்களை தான் கிரேக்க மொழி எடுத்துக்கிட்டு அதே உயிரெழுத்துக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஆங்கிலம் பயன்படுத்திக்கிட்டுன்றத நம்மளால் நடைமுறையிலேயே உணர்த்த முடியும். இங்கே பார்த்துக்குங்க, உங்களுடைய உயிரெழுத்து பிரச்சனைக்கு வந்து தமிழ் மொழியில் தீர்வு இருக்குது, வேறு எந்த மொழியிலுமே தீர்வு கிடையாது. ஏன்னா நீங்கள் தமிழ் மொழியிடம் இருந்து எழுத்துக்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனுடைய இலக்கணத்தையும் சேர்த்து எடுத்துக்கொண்டீர்கள் அப்படிங்கிறத நிரூபிக்க முடியும்.
ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஆங்கிலம் சிறந்த மொழி. பாருங்கள், 26 எழுத்துக்களை வச்சுட்டு அவங்க எழுதுறாங்க. ஆங்கிலம் மாதிரி ஒரு மன தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் நாமே எதையெல்லாம் கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு பட்டியல் கூட நம்ம இடம் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு உதாரணமாக இருக்குது. இன்னும் உலக நாகரிகத்துக்கு நம்ம கொடுத்த நிறைய விஷயங்களை நம்மளால் சொல்ல முடியும். இப்போ சந்திரகுப்தனுடைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அலெக்சாண்டருடைய தளபதி ஒருத்தவர் இருந்தார், செலுக்கஸ் அப்படின்னு பேர். அவர் சந்திரகுப்தர் தோற்கடிக்கிறாரு. உடனே செலுக்கஸ் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய மகளான ஹெலன் அப்படிங்கிறவங்கள சந்திரகுப்தருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ திருமணம் வச்ச பின்னாடி இந்த ஹெலனை பார்க்கறதுக்கு வரக்கூடிய நபர்கள் மூலமாகத்தான் இண்டிகாங்கிற புத்தகங்கள்லாம் எழுதப்பட்டது. இதுதான் வரலாறு. அப்போது ஒரு சம்பவம் நமக்கு வரலாறு பதிவாகுது. என்னென்னா, இப்போ நம்ம ஊரில் உடலையே விஷமாக மாற்றிக்கொள்வது அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்தது. இப்போ பாம்பு நிறையா இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தோம்னா எட்டிக்காய்னு ஒரு காய் இருக்கும். அந்த காயை உணவில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து ஒரு மனுஷனுடைய உடம்பையே கொஞ்சம் விஷமாக்கிப்பாங்க. இந்த எட்டிக்காய் சாப்பிட்டு வளரக்கூடிய நபர்கள் தான் பாம்பு கடித்தாலும் அவ்வளோ சீக்கிரம் அதனால் பாதிப்புக்கு உள்ளாக்க மாட்டாங்க. பழங்குடி மக்கள் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இதே மாதிரி இந்த புதிதாக உருவான அந்த மௌரிய அரச வம்சத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், யாராவது அரசருக்கு விஷம் கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிற சாணக்கியர் கொஞ்சம் விஷத்தை சின்ன வயசுல இருந்தே அந்த அரச வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்து வளர்க்குறாரு. ஏன்னா பெருசாக விஷம் வந்தால் கூட உங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்படியாக வளர்க்கப்பட்டவர்களில் ஒருத்தவர் தான் சந்திரகுப்தருங்கிற அரசராக இருக்கிறாரு. ஆனால் சந்திரகுப்தனுடைய உணவில் சாணக்கியர் கொஞ்சம் விஷம் கொடுக்குறாரு அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. அப்போது சந்திரகுப்தனுடைய முதலாவது மனைவியாக துர்தரா அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க நிறை மாத கர்ப்பிணி. இந்த துர்தரா சந்திரகுப்தனுடைய சாப்பாட்டை எடுத்து அதில் விஷம் இருக்குன்னு தெரியாமல் சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனேயே அந்த விஷம் அவங்க உடல் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. அப்போ தான் எல்லாருக்கும் அந்த பிரச்சனை புரியுது. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சாணக்கியர் கிட்டக்க ஆலோசனைக்கு வர்றாங்க. அப்படி வர்றப்போ அவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் இந்த அம்மாவை நம்ம காப்பாற்ற முடியாது, ஆனால் அறுவை சிகிச்சை அப்படிங்கிற ஒரு சிகிச்சையை மேற்கொண்டா இவங்களுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தையை நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஆயுர்வேத மருத்துவத்தை தோற்றுவித்தவர் மிகச்சிறந்த ஆய்வாளர்லாம் சுஷ்ருதருங்கிறத பற்றி சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த சுஷ்ருதர் தான் இந்த பெண்ணுக்கான துர்தராவுக்கான அந்த அறுவை சிகிச்சை மேற்கொண்ட நபர் அப்படின்னு அவங்களுடைய வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. அப்படி அறுவை சிகிச்சை பண்ணி அந்த குழந்தையை எடுக்கிறப்போ அதற்குள்ளாகவே அந்த குழந்தைக்கு லேசாக விஷம் ஏறிட்டு அந்த விஷம் அந்த குழந்தையினுடைய நெற்றி பொட்டுங்கிற அந்த பகுதி ஒரு முட்டை மாதிரி ஆக்கிட்டு, அதன் காரணமாகத்தான் அந்த குழந்தைக்கு பிந்துசாரர் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டதுனால, அந்த விஷ தாக்குதல் காரணமாக அந்த குழந்தைக்கு பிந்துசாரர் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டதாக இந்த மகத பேரரசனுடைய அரச வம்ச வரலாறு சொல்லுது. இந்த சுஷ்ருதர் இருக்கா இல்லைங்களா, இவருக்கு அறுவை சிகிச்சையை பற்றி எங்கே தெரியும்? இவர் அறுவை சிகிச்சை எங்கே கற்றுக்கிட்டாரு? எப்படி இந்த உலகத்து வரலாற்றினுடைய முதலாவது சிசேரியனை அவர் பண்ணாருன்னு பார்க்குறப்போ, சுஷ்ருதர் ஆயுதங்கள் அறுவை சிகிச்சை பற்றின குறிப்புகள் நிறைய எழுதியிருக்காரு. அந்த குறிப்புகள் அவர் சொல்லக்கூடிய முதலாவது செய்தி என்னன்னா, துரு பிடிக்காத இரும்பினால் செய்யப்பட்ட கருவிகளை கொண்டுதான் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. கிமு 3ஆம் நூற்றாண்டுல இந்த உலகத்துல துருப்பிடிக்காத இரும்புனா என்ன, அந்த இரும்புக்கான தொழில்நுட்பம்னா என்ன அப்படின்னு தெரிந்து வைத்திருந்த ஒரே ஒரு இனம் தமிழர் இனம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் துருப்பிடிக்காத இரும்பு அப்படிங்கிற அந்த இரும்பு கிமு 600ஆவது ஆண்டுக்கு முன்னாடியே கிடைக்குது. உலகத்தில் வேற எங்கேயுமே கிடைக்கல. அப்போது சுஷ்ருதருக்கு அந்த துருப்பிடிக்காத இரும்பினால் செய்யப்பட்ட கத்தி அப்படிங்கிறதும் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய முறை அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டில் இருந்தால் போயிருக்கு அப்போ நம்ம கருத முடியும். இதுக்கு மேலேயும் ஒரு செய்தி இருக்குது. ஆதிச்சநல்லூரில் அகழாய்வை மேற்கொண்டவர்கள் மண்டை ஓடுகளில் பார்த்தோம் அப்படின்னா ஓட்டைகள் போடப்பட்டு சிகிச்சை செய்யப்பட்டதற்கான அடையாளங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இரும்பினால் செய்யப்பட்ட கத்திகளை வச்சு மனிதனுடைய மண்டை ஓட்டையை அறுத்து உள்ளே இருக்கக்கூடிய மூளையில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிற செய்தியும் நமக்கு கிடைக்க வருது. அப்போது கிரேக்க வரலாறாக இருக்கட்டும், ரோமானிய வரலாறாக இருக்கட்டும், அல்லது கொரிய வரலாறாக இருக்கட்டும், இதுக்கு மேலே கம்போடிய வரலாறாக இருக்கட்டும், இவ்வளவு நாடுகளினுடைய வரலாற்று மேலேயும் நம்மளால் ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு.